வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி போன மாசம் இந்த கிளினிக் வரும்போது இந்த கண்ணில் அழகா மை போட்டு 2 முஸ்லீம் குட்டி பாப்பாக்கள் பார்த்தேன். அப்ப அந்த பையன் கூட தம்பி கூட போட்டிருக்காங்க தானே, கண்ணில் மை போடுறாங்க. நான் சொன்னேன், ஆம்பளை பசங்க கண்ணில் மை போட மாட்டாங்க, இதோடைய மருத்துவ குணங்கள் என்ன, மகத்துவம் என்னன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, இது வந்துட்டு இதுதான் அந்த சுர்மா, அந்த கல் ஒரிஜினல். இங்க நிறைய டூப்ளிகேட்லாம் வந்தாங்க, பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம கல்லு மஞ்சள் உரசோம்ல, அந்த மாதிரி கல்ல வந்துட்டு இப்படி தேய்ச்சோம்னா பொடி மாதிரி வரும். அதை எடுத்து கண்ணு கீழே போட்டுக்கணும். 40 நாள் போட்டா கண்ணே வெளிச்சமாயிரும், அப்புறம் முகமே வந்து ஒளிவா தெரியும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி முகமது மூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபெட் இருந்திருக்காரு முஸ்லிம் மதத்துல. அந்த ப்ராஃபெட் வந்துட்டு ஒரு நாள் வந்து கடவுளை நேர்ல பார்க்கணும். முஸ்லிம்ஸ் இதுல வந்து அல்லாஹ்க்கு உருவம் கிடையாது, சிலைகள் கிடையாது. அல்லாஹ் வந்து வெளிச்சம். அவங்க வந்துட்டு அது என்ன சொல்லணும், அந்த வெளிச்சத்துக்கு பேர் வந்து ஒளி. நூர்னா ஒளி. அந்த ஒளியா வந்து அவர் இருப்பாரு. அவர் வந்துட்டு நம்ம சாதாரண மனிதர்கள் அவங்களோட கண்ணால அவரை பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய வெளிச்சம். நம்ம சூரியனை பார்க்க முடியுமா? சூரிய பகவானை கும்பிடுறோம்ல, அந்த மாதிரி முஸ்லிம்ஸ்ல வந்துட்டு அந்த வெளிச்சமா இருக்கும். அவர் என்ன பண்ணிருக்காரு, 30 நாள் நோன்பு இருந்துட்டு போயிருக்காரு அந்த மலைக்கு. அப்ப அல்லாஹ் சொன்னாரா, இன்னொரு 10 நாள் நோன்பு இருந்துட்டுவாங்க. திருப்பியும் 10 நாள் நோன்பு இருந்ததுன்னா இன்னொரு 10 நாள் இருந்துட்டுவான்னு சொன்னாரா. உடனே முகமது மூசா வந்து எப்படியாவது இறைவனை பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வந்தார். இன்னொரு 10 நாள் நோன்பு இருந்திருக்காருங்க. மொத்தமா 50 நாள் இருந்துட்டு திருப்பி போயிருக்காரு. போன உடனே அப்ப அல்லாஹ் சொன்னாரா, நீ என்னை டைரக்டா பார்த்தேன்னா உன்னால தாங்க முடியாது, என்னோட ஒரு துளி, அதாவது என்னோட இருக்கிற பங்குல ஒரு மைக்ரோ, ஒரு டிராப் நான் வந்து இந்த மலை மேல விழ வைக்கிறேன். அந்த மலையால இந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை வந்து அந்த ஒரு சொட்டை வந்து தாங்க முடிஞ்சிச்சுன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கிருந்து விட்டுருக்காரு. அப்படி விட்ட உடனே வெடிச்சு செதர்ன அந்த மலையில இருந்து வந்த துகள்கள் தான். இது பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு, கிரானைட் இது மாதிரி. இது அவ்வளவு ஷைனிங்கா இருக்கு இந்த கல். ஆக்சுவலி இது மக்காவுக்கு போகும்போது ஒரிஜினலா அங்கிருந்து வாங்கிட்டு வருவாங்க எல்லா முஸ்லீம் பேஷண்ட்டும். எனக்கு முஸ்லீம் பேஷண்ட்ஸ்லாம் அங்கே புனித தண்ணி கொண்டு வந்து தருவாங்க, ஆனால் பேரிச்சமன் கொண்டு வந்து தருவாங்க. புனித யாத்திரை போயிட்டு வரும்போது யாருமே இந்த சுர்மா கொண்டு வந்தே கொடுக்கல. நான் வந்துட்டு இவங்க இந்த பாப்பா கண்ணெலாம் இவ்வளோ அழகா இருக்கு, அந்த பாப்பா கண்ணெலாம் பயங்கர வெளிச்சமா இருக்குன்னா கண்ணாடியே போட்டுது. அதாவது நீங்களாம் கண்ணாடியே போட மாட்டீங்களா? கண்ணு பவரே வராதா? எனக்கு என்னன்னே தெரியலங்க. இதுல என்ன சயின்ஸ் இருக்குன்னு நிச்சயமா ஆராய்ச்சி பண்ணி பெருசா மெடிக்கலாவும் ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இல்லாம இத்தனை ஆண்டுகள், இத்தனை கோடி ஆண்டுகள் இத்தனை மக்கள் வந்து கண்ணுக்கு போட்டுட்டே இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு ஆசையா இருக்கு அவங்க கண்ணை காமிக்கணும், அவ்வளவு அழகான கண்ணு. பட் சும்மாவே முஸ்லிம்ஸ் வந்து இவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, அந்த கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கண்ணிலே தான் மொத்தமா பேசுவாங்க. அதுல இந்த குட்டி பாப்பாலாம் நான் காமிக்க கூடாது. அவங்களோட இஸ்லாத்துல வந்துட்டு அவங்க திரையில தான் இருக்கணும். அவங்க வந்து கடவுளுக்கு அடுத்தபடியே தன் கணவன்மார்கள் மட்டும்தான் அந்த முகத்தையோ அந்த சரீரத்தையோ பார்க்கணும் அப்படின்னு ஒரு புனிதமான ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க. இது அவங்களோட நம்பிக்கை, அதை நம்ம ரொம்ப மதிக்கணும். அதனால அந்த குட்டி பாப்பாவா இருந்தாலும் அவங்களை காமிக்கலைன்னா, ரொம்ப குட்டி பாப்பாவா இருந்தா கூட ஹெட் ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க, தலையில ஸ்கார்ஃப் போடாம இருக்க மாட்டாங்க. ரொம்ப குட்டியோண்டு இருக்குங்க, அதுக்கெல்லாம் அந்த ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்ப அவங்க அந்த அம்மா யாரை பார்த்து வளர்றோமோ அதான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். குழந்தையில இருந்து இப்ப நான் ஃப்ரீயாவே விட்டுட்டு இருக்கேன்னா ஐஷு குடுமையே போடாது, அது ஜெனட்டிக். ஒருத்தவங்க பார்த்தே வளரும் போது இவங்களுக்குலாம் வந்து அம்மா மாதிரி எப்ப ஸ்கார்ஃப் போடுவோம், நம்மள குழந்தைங்களா அம்மா மாதிரி புடவை கட்டி பார்ப்போம், ஷால்ல தாவணி போட்டு ஆசை பார்ப்போம், அம்மா மாதிரி கட்டி பார்க்கணும். அந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற ஆசை வந்து அந்த ஹெட் ஸ்கார்ஃப் போடுறது. அது போட்டுதான் அது ஏதோ ஒரு பெரிய ஒரு கிரீடம் மாதிரி ஒரு மெஜஸ்டிக்கா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அதுலயே பழகும் போது அவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, நான் ஏன் போடணும் அப்படிலாம் பேசாம அந்த ஒழுக்கத்துக்கு கீழே வந்துடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப குறைவான அளவுக்கு பேட் டச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு இதுவா இருக்கிறது வந்து கண்டிப்பா முஸ்லீம் ஃபேமிலியில இருக்கும். ஏன்னா அந்த 10 வயசு ஆயிட்டா அப்பா பக்கத்துல கூட படுக்க விட மாட்டாங்க, அம்மா கூட மட்டும்தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி ஃபுல்லி கவர்டா இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல நிறைய பேஷண்ட்ஸ் வந்து செக்ஷுவல் அபியூசஸ், அதாவது பால்வினை தொந்தரவுகள், தவறான பேட் டச்சஸ்ல அஃபெக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் வரும்போது பாதி பேர் அப்பாவே தப்பா நடந்துக்கிட்டாங்க சொல்றாங்க என்கிட்ட. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாதி பேர் அப்பா, அதாவது ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால குடிக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஆனா இந்த மாதிரி எல்லா அப்பாக்களும் அப்படி இருக்கிறது இல்ல.
என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் சொன்னது வந்து அப்பாவே தான் ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சித்தப்பா, மாமா, வீட்டுல போய் அம்மாட்டி சொல்ல முடியாது, அம்மாவோட அண்ணாவா இருப்பாங்க, அம்மாவோட தம்பியா இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சவால்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நம்ம வீட்டுல குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களே நம்ம ரொம்ப மதிக்கிறவங்களே நம்ம கிட்ட தவறா நடந்துக்கும் போது அதை போய் குடும்ப ஆட்கள் கிட்டே சொல்ல முடியாது. ஆனா அப்ப நான் யோசிச்சிருக்கேன், சத்தியமா இன்னைக்கு இந்த வீடியோல சொல்றேன், ஒரு வேலை ஒரு முஸ்லீம் கல்ச்சர்ல இதுக்குதான் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்களோ நல்லதான் போல, நம்ம வந்துட்டு உரிமை, பெண் உரிமை, சுதந்திரம் தப்பா இது பண்றோமோ. ஏன்னா பெண் பிள்ளைகளா இருந்தா ஒரு 10 வயசு ஆயிட்டா தகப்பன் பக்கத்திலே படுக்க கூடாது, தாய் பக்கத்துல தான் படுக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி தூங்கும் போது இரவுல தனிமையில தான் தவறுகள் நடக்குது. சோ அந்த மாதிரி படுத்திருந்தா இந்த பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு மன உளைச்சலை ஃபேஸ் பண்ணாமே வளர்ந்து வராங்கல்ல, சேஃப் தானே, ரூம் விட்டு வெளியே வர்றது இல்ல, எப்பயுமே ஃபுல்லி கவர்டு, பெரியவங்க கூட தான் இருக்காங்க, மித்தவங்களை பாக்குறது இல்ல. பெண்கள்லாம் ஒரு சில வரையில ரொம்ப குறைவான பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளாகிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் மதத்தை பார்த்து பிள்ளைங்க இந்த வயசுலயே அவங்களே வந்து பக்கத்துல போக மாட்டாங்க, திரைக்கு பின்னாடியே தான் இருப்பாங்க. யாராவது வந்தாங்கன்னா அவங்க அத்தா கூட்டிட்டு போகவே இல்லை, போக மாட்டாங்க. நாங்க உள்ள இருக்கிறதுனால எங்களை பார்த்து அவங்களுமே போக மாட்டாங்க. எனக்கு என்னன்னா இதுல என்ன பெரிய நன்மைனா, பாலியல் தொல்லைகள் நடக்காதனால மன உளைச்சலுக்கும் அதீதமான மன போராட்டங்களுக்கும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், கில்ட்டி கான்சியஸ்க்கு இல்லாம சுதந்திரமா ஹாப்பியா வளர்ற குழந்தைங்களா இருப்பாங்க இவங்கன்னு எனக்கு தோணுது. நம்ம கொஞ்சம் அட்வைஸ் பண்றதோ பேசுறதோ, நம்ம ஜாலியா நம்ம வாட்டு நம்ம இருக்கு, நம்ம எப்படி வளர்ந்தோமோ அதை பத்தி நம்ம சொன்னாலே பிள்ளைங்க அதுலயே அழகா வளர்ந்துருக்கு. அதுல அந்த ஸ்ட்ரெஸ் இருக்க மாட்டேங்குது. என்னதான் என் மகளுக்கு நான் பேட் டச் குட் டச் இப்படிதான் இருக்கும் இந்த உலகம், இப்படிதான் பண்ணும் அப்படிலாம் சொன்னா கூட நான் வந்துட்டு இது எனக்கு வந்து எனக்கு ஒரு சேஃப்டி மெஷர்க்கான அந்த காலத்துல கொண்டு வந்தது ஒரு நல்லொழுக்கம் தான் நினைக்கிறேன். பெண்களே ஆடைகள்ல சரி ஓகே இது ஒன்னும் பெரிய தப்பு, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நைட்டி கூட போட்டுருக்கலாம், ஆனா இது ஒன்னும் பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சப்பதான் நைட்டில ஷால் போட்டு வெளியே போக ஆரம்பிச்சேன். வெளியே நைட்டில ஷால் போட்டு வெளியே போக ஆரம்பிச்சப்பதான் நைட்டில பைக் ஓட்டலாம் ஆரம்பிச்சோம். ஆனா இது ஒன்னும் பெரிய தப்பில்ல, சுதந்திரம். ஆனா இப்படியே வளர்ந்துட்டா இது பரவாயில்லையோன்னு தோணுது. இப்ப இவ குட்டி ஃப்ராக் தான் போட்டிருக்கா, கால் தெரியாம போடல, ஆனா அப்படியே போட்டு ரொம்ப நம்ம இதுவும் நீங்க பண்றதுல முஸ்லிம்ஸ்ல அழகழகான ட்ரெஸ் போடுறாங்க பிள்ளைங்க, நல்ல ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு இது என்னன்னா எனக்கு இந்த இது வந்து இதனாலதான் நிறைய பேர் மார்க்கத்தோட இதெல்லாம் புரிஞ்சுட்டு அப்பப்போ கன்வெர்ட் ஆயிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி கன்வெர்ட் ஆகுது எனக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு கூட பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்த வழக்கங்கள். இப்போ என்னோட கணவர் வந்து கிறிஸ்டியன் தான், அவர் வந்து எலிசபெத் ஃபேமிலி இருந்து வரல, லெனினோட கொள்ளுப்பாட்டி வந்து காரைக்குடியில முத ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க பிரிட்டிஷர்ஸ் டைம்ல. அவங்க திருநெல்வேலி ஹைலி எஜுகேட்டட் பீப்புள்ஸ். எங்க மாமியாரோட பாட்டி தான் இங்க ஸ்கூல் திறந்திருக்காங்க காரைக்குடியில முத. அப்ப அவங்க இங்க வந்திருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் டைம்ல அவங்க கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. அவங்களோட அது பிலீஃப், நம்பிக்கை. அப்ப நான் வந்து அதுக்காண்டி கிறிஸ்டியன் நான் சர்ச்சுக்கு போவேன், நான் ப்ரேயர் பண்ணுவேன், நான் தப்பு சொல்ல மாட்டேன்ல. இப்ப சாய்பாபா நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தரா, நார்த் இந்தியன் கடவுள் தான். இப்ப தெரு நம்ம சாய்பாபா வச்சு நம்ம பிள்ளைகளுக்கே சாய் எல்லாம் பேரே இல்ல, நம்ம ஏத்துக்கிறோம்ல, அது தப்புன்னு சொல்றது இல்ல, மிச்சதெல்லாம் மட்டும் தப்புன்னு சொல்லல, ஏத்துக்கணும். இது வந்து அவங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி படையெடுப்பின் போது நீங்க வந்து என்னோட ஒரு ஏதோ ஒரு ரிலேட்டிவ் தான், என்னோட ஒரு ரத்தம் தான், என்னோட ஒரு பந்தம் தான், ஏதோ ஒரு வகையில அதெல்லாம் மாமின்னு கூப்பிட்டுக்கிறோம், உறவா தாய பிள்ளையா பழகிக்கிறோம். இதுல நம்ம பிரிக்க கூடாது. அதுல ஏதோ ஒரு டைம்ல அந்த நம்பிக்கை கீழே இப்ப எங்க மாமியாரோட பாட்டி மாறின மாதிரி உங்களோட யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப நம்ம அங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஏதாவது ஒரு முஸ்லீம் அரபு நாட்டுல இருந்து வந்திருக்க மாட்டோம். உங்களோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி பார்த்திருந்தா நிச்சயமா இருப்பாங்க. இப்போ யுவன் சங்கர் ராஜன் நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் கூட எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு மாறாங்க. அவங்க நம்பிக்கை, எல்லார் நம்பிக்கையும் மதிக்கணும், எல்லார் நம்பிக்கையும் நம்ம ஒழுக்கத்தின் கீழே கொண்டு வர்றதுக்கு தான் வந்திருக்கு. எதுலயுமே தப்பு இல்லை. அடுத்தவங்களே அது கஷ்டப்படுத்தாத வரைக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிச்சா ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கை ஒண்ணுங்க. நான் முருகரை கும்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு லெனின் குடிசன் சர்ச் போய் மாதா ரொம்ப பிடிக்கும். நான் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுவேன். ஷேக்கனை என் பிள்ளைகள் கொண்டு போய் எப்ப பார்த்தாலும் பயந்துட்டாவே நான் போய் சர்ச் இதுல மசூதியில தாயத்தை போட்டு வர சொல்லுவேன். இவர் அசரத் கிட்ட தண்ணி தெளிச்சு அவங்க ஓதி விட்டு வர சொல்லுவேன். சோ எனக்கு எல்லாமே நம்பிக்கை உண்டு. எனக்கு வந்து எம்மதமும் சம்மதம், ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாத்துல இருக்க நல்ல விஷயங்களை மக்கள் கொண்டு போய் சேர்த்துரும். கிரீக் சிவிலைசேஷன், இஜிப்சியன் சிவிலைசேஷன், தமிழர்களோட சிவிலைசேஷன் சங்க காலத்துல இருந்து நம்மளோட சிவிலைசேஷன் இருக்க நல்ல விஷயங்கள் நம்ம தலைமுறை கொண்டு போய் சேர்த்து நம்ம கடமை.
அந்த மாதிரி இந்த சுர்மான்றது அவ கண் அவ்வளவு சூப்பரா இருக்கு. மக்கா மதினா போறவங்க எல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க போனாங்கன்னா நீங்க வந்துட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் ஃபேமிலியா இருந்தா ஹிந்து ஃபேமிலியா இருந்தா நீங்க வந்து இந்த சுர்மா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுங்க. நான் எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சேன் லாஸ்ட் டைம். இதை வந்து நான் ஐஷுக்கு கல் வச்சு உரசி எடுத்து கண்ணு கீழே டெய்லி நைட் 40 நாள் போட்டா போதுமா, கண்ணும் ஒளி பெற்று முகமும் ஒளி பெறுமா. எனக்கு இந்த கண்ணில் ஒரு இன்ஜுரி ஆனதுனால நான் என் கண்ணுக்கு தேவைன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுல ரெடிமேடா அவனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சுர்மா வந்துட்டு இப்படி தட்டணும். இது வந்து டீலக்ஸ் சுர்மாவா, இது ஆல்மண்ட் ஆயிலோட போட்டு. இது இந்தியாவில் கிடைக்குமா? அப்ப இதெல்லாம் கலப்படம் பண்ண மாட்டாங்களா? இருக்கலாமா? அதனால எதுக்கு ரிஸ்க்னு இவங்க தட்டணுமா. இது தட்டலைன்னா இது ஃபுல்லா மேல வந்திருக்குமா இந்த பொடி ஃபுல்லா. அப்புறமா சித்ரா நீ தலையாட்டவே ஆட்டிட்டியா? எங்க பாருங்க, இதை எடுத்து கண்ணு கீழே போடணுமா. என் கண்ணுக்கு மை போட்டா ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதனால நான் போட மாட்டேன். என் கண்ணு நல்லாவே இருக்காது மை போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். எனக்கு நல்லா நல்லா இருக்கு, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அது காஜல் வேற, இது சும்மா எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். அப்படியா? எனக்கு போட்டு விட்டீங்களா? ஆனா நீங்க கேமரா வராம போடுங்க. மேல போடணுமா? இல்ல கீழே கீழே இது வரைக்கும் போட்டதே இல்லை. கண்ணுக்கு மெனுக்கு இது பண்ணல. கண்ணை ஓபன் பண்ண மாட்டேன். முன்ன பின்ன கண்ணுக்கு மை போட்டிருந்தா ஓபன் பண்ணாம பண்ண பழக்கம் இருக்கும். இப்படி பாக்குறேன் நீங்க. கண்ணுக்கு மை மஸ்காரா போடல. அவ சிரிக்கிறான் பார்த்து. இருங்க இருங்க நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டே ஒழுங்கப்படுறது அழகாக இருக்கும். நீங்கள் மேலே பாருங்க. அந்த கை கண்ணுக்கு நல்லா இருக்கு. இது தொடச்சிக்கணும். ஆஷா எங்க அப்பா பேர் வச்சது ஐஷான்றதுக்காக தான் போடல. ஏதோ ஜென்மத்துல முஸ்லீம். நீங்களே இப்ப மிரர் பாருங்க, உங்க கண்ணு எவ்வளவு அழகா இருக்குது. என் கண்ணு அழகா இருக்குங்களா? எனக்கு வந்து ஆக்சுவலி கண்ணுக்குள்ள நம்ம எல்லாம் போட்டதே இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. தொடச்சிக்கு நல்லா ஸ்வெட்னால எல்லா பக்கமும். ஏன்னா நம்மளோட ஆடியோ வந்துட்டு கிளாரிட்டியா ஏசி போட்டு. ஆக்சுவலி கண்ணுக்கு மை போட்டா அழகா இருக்குமா, இல்லைன்னு போய் மை போட்டு மயக்கிறேன். நான் வந்துட்டு ஆக்சுவலி கண்ணுக்கு மை போட்டு நம்ம ஹஸ்பண்ட் தானே காமிக்கணும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் போட்டதே இல்லைங்க. நான் வந்து போடுற ஒரே மேக்கப் திங் லிப்ஸ்டிக். ஏன்னா என் வாய் ரொம்ப கருப்பா இருக்கும். அது வந்து கான்ஃபிடென்ட்டா நான் ஃபீல் பண்ணல, அதனால. இல்லைன்னா மிஸ் பண்ணி எந்த மேக்கப்பே போட மாட்டேன், பவுடரே அடிக்க மாட்டேன். ஆனா எல்லாரும் நான் ரொம்ப மேக்கப் போடுவாங்க. நான் வந்து ஆலிவ் ஆயில் போடுவேன் ஃபேஸ்க்கு டெய்லி நைட் தூங்க போகும்போது. அண்ட் இந்த சுர்மா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. எங்க ஐஷு குட்டி போன மாசம் வந்து கண்ணுக்கு மை போட்டு எனக்கு அடி வந்துச்சு. அது வந்து ஒரு ஆட்டுக்கு கடையில வாங்கியதோ ஒரு இது மாதிரி போட்டு கண்ணு ஃபுல்லா ரெட் ஆகி அலர்ஜி ஆகி வந்துச்சு. அதுக்காக தான் இன்னைக்கு கொடுத்துட்டுனா அதை ஹாப்பியா ஃபீல் பண்ணும். இவெல்லாம் கண்ணு இப்படி சிமிட்ட மாட்டாங்க. நான் தான் ரொம்ப சிமிட்டேன், எனக்கு கொஞ்சம் பயங்க கண்ணு வைக்க போடாதனால. தேங்க்யூ. ஸோ இன்னிலேருந்து என்ன பண்றீங்கன்னா, யாராவது மக்கா மதினா போனா வெறும் புனித தண்ணி மட்டும் கேட்டு விடாதீங்க. இப்ப நாங்க வேளாங்கண்ணி போகும்போது நிறைய பேர் பொரி கேண்டல்லாம் வாங்கிட்டு எங்களை கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல இருந்து பக்கத்துல இருந்து போறவங்க கிட்ட சுர்மா வாங்கிடுவாங்க, அந்த ஒரிஜினல் கல் வாங்கிடுவாங்கன்னு சொல்லுங்க. ஓகே, லவ் யூ ஆல். நன்றி. இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா இது எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகட்டும். என்ன சொல்ல, ஆமீன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவீங்க.